ஹாய், வித்யாஸ்ரீ சுப்ரமணியம். தாட் ஃபார் த டே. டிவோர்ஸ் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ரொம்ப காமனாக இருக்குது. ஏன் காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் டாலரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு அந்த டைம் கொடுக்க முடியல. ஒருத்தர் இப்போ ரெண்டு பேர் உறவில் புதுசாக வராங்க, வேறு வேறு சூழ்நிலையில் வளர்ந்து வந்திருப்பாங்க. அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் இருக்குது. அந்த அட்ஜஸ்ட் ஆகிற டைம் எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 7 வருஷம். அந்த 7 வருஷத்தில் பார்த்திங்கன்னா அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிதல் ஒவ்வொருத்தராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த 7 வருஷத்துக்கு டைம் கொடுக்காமே இப்போல்லாம் வேகமாக டிவோர்ஸ் நடக்குது. இதில் டிவோர்ஸ் நடக்கிறது அது ஒரு பக்கம், அந்த டாபிக் வேறு. ஆனால் டிவோர்ஸ் நடக்கிறனால பாதிக்கப்படுறது போது யார் தெரியுமா? அந்த குழந்தை தான். அந்த குழந்தை ரொம்ப பாதிக்கப்படும். அதோட ஃப்யூச்சர் ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். அந்த குழந்தை எடுக்கிற டெசிஷன் வேறு மாதிரி இருக்கும். அந்த குழந்தையோட பிஹேவியர் வேறு மாதிரி இருக்கும். அந்த குழந்தையோட தாட் ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதில் நம்ம ஒரு குழந்தை பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிப்பே இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறதா, இல்லை குழந்தைக்கோசரம் டிவோர்ஸ் பண்ணாமல் இருக்கிறதா அப்படிங்கிறது இது ஒரு சர்ச்சைக்குரிய கேள்வி. ஆனால் இந்த டிவோர்ஸ் ஆகணும், டிவோர்ஸ் நம்மளால் வாழவே முடியாது, டிவோர்ஸ் பண்ணி தான் ஆகணுங்கிற சிச்சுவேஷன் பெட்டரா, இல்லை நான் அந்த வாழ்க்கையை பொறுத்துக்கிட்டு என்னதான் இருந்தாலும் என் குழந்தைக்கோசரம் டெய்லி சண்டை போட்டாலும் பரவாயில்ல, என் குழந்தைக்கோசரம் ஒன்றா இருக்கிறது முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது, அந்த ப்ராசஸை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ரொம்ப பொறுக்க முடியல, என்னால் இந்த வாழ்க்கையை வாழ முடியல, டிவோர்ஸ் பண்ணுறது ஓகே, அது உங்களோட சௌரியம். ஆனால் அந்த டிவோர்ஸ் பண்ண பிறகு அந்த குழந்தை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்போல்லாம் உங்களோட ஸ்பௌஸ் ஆர் உங்களோட பார்ட்னரை நீங்கள் திட்டுறீங்களோ அது அந்த குழந்தைய ரொம்ப பாதிக்கும். ஏன்னா அந்த குழந்தையோட பாதி அவங்க அம்மாவோ இல்லை அவங்க அப்பாவோ இருப்பாங்க. அப்போ நீங்கள் அந்த குழந்தையோட பிறப்பையே நீங்கள் கேள்வி கேட்குற மாதிரி ஆயிரும். நீங்கள் ஒரு டிவோர்ஸ் போயிட்டே இருக்கீங்க, டிவோர்ஸ் ப்ராசஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஸ்பௌஸை பற்றி பேடாக உங்கள் சில்ட்ரன் கிட்ட பேசவே பேசாதீங்க. இது குழந்தைய ரொம்ப பாதிக்கும். ஏன்னா அவங்களுக்கு 2 ஜீனுமே இருக்குது. அப்போ அவங்க பிறப்புலேயே சந்தேகம் வரும், அவங்க பிறப்பவே கொச்சப்படுத்துகிற மாதிரி ஆயிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. டிவோர்ஸ் பண்ணணும், உங்களுக்கு அப்போ தான் நிம்மதி கிடைக்கணும், அது உங்களோட சௌரியம். ஆனால் உங்கள் குழந்தைக்கோசரம் பொறுத்துட்டு இருக்காதீங்க. நீங்கள் டிவோர்ஸ் பண்ணாலுமே உங்கள் ஸ்பௌஸை பற்றி உங்கள் குழந்தைகிட்டேயோ, உங்கள் குழந்தை கேட்குற மாதிரி மற்றவங்கக்கிட்டேயோ, உங்கள் குழந்தை புரிஞ்சுக்கிற மாதிரி வெளியிலையோ தயவுசெய்து பேசாதீங்க. ஏன்னா நீங்கள் பேசுகிறது உங்கள் பார்ட்னர் பற்றி மட்டும் இல்லை, உங்கள் குழந்தையோட பிறப்பை பற்றியும் நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. ஓகேயா? தேங்க்யூ.